திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்துக்கு பக்கத்தில் உள்ள கிராமம் முத்துநகர் முதலியார்பட்டி. மருத மரங்கள் நிறைந்த அந்த சாலையில் தோளில் கேமராவை மாட்டிக்கொண்டு ஸ்கூட்டியில் கெத்தாக பறக்கிறார் பிரேமா. இன்று அவரை பார்த்து வாயடைத்து நிற்பவர்களில் பலர் சில வருடங்களுக்கு முன்பு பிரேமாவை கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாக்கியவர்கள். அன்று பிரேமாவை கேலி செய்தவர்கள் இன்று ஆச்சரியப்படுவதற்கு காரணம் என்ன? 2011வது வருஷம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் வீட்டுக்காரவங்களும் நானும் 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம். எனக்கு சாத்தூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். பொண்ணு பார்க்க வந்தவர் படிக்காதவரா இருந்தாலும் நம்மள கண் கலங்காம வச்சுப்பாருன்னு நம்பிக்கை வந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ளூர்லயே ஒரு ஸ்டுடியோ வச்சு இவங்க நடத்திட்டு இருந்தாங்க. வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. திடீர்னு ஒரு நாள் இவர் மயங்கி விழுந்துட்டாரு. கண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னாரு என வேதனையான குரலில் சொல்கிறார் பிரேமா. பக்கத்தில் இருந்த கணவர் விக்னேஷ் பேசுகையில், எனக்கு 17 வயசு இருக்கும்போது என் அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அம்மா தான் உலகம்னு இருந்த வயசு அது. அவங்க போனதும் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு தொண்டு செய்ய போயிட்டேன். அங்க போன்லயே போட்டோ எடுத்து பழகினேன். 7 வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்க. என் கல்யாணத்துக்கு மேல்மருவத்தூர்ல இருந்து 10 பவுன் நகையும் 1 லட்சம் ரூபாய்க்கு சீர்வரிசையும் கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சுதான் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வாங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமா படம் எடுக்க கத்துக்கிட்டேன் என்கிறார் விக்னேஷ். கல்யாண ஆர்டர், கோவில் திருவிழாக்கள், அரசு விழாக்கள் என 3 வருடங்கள் தனது உழைப்பு மற்றும் ஆர்வத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருக்கிறார் விக்னேஷ். தொடர்ந்து விக்னேஷ் கூறுகையில், ஒரு நாள் திடீர்னு என் கண் பார்வை பறிப்போயிடுச்சு. பிரேமா 2வது முறை கர்ப்பமா இருந்த சமயம் வேற. 5 வயசு பையனையும் கர்ப்பிணி மனைவியும் காப்பாத்த வேண்டிய நேரத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு கலங்கி நின்னு. உதவிக்கு வந்தவங்க எல்லாருமே எங்க அறியாமைய பயன்படுத்தி ஏமாத்திட்டு தான் போனாங்க. அப்போ பிரேமா துணிஞ்சு சில முடிவுகளை எடுத்தாங்க. கேமரா மூலமா அவங்களே படங்களை எடுக்க பழகினாங்க. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு ஒண்ணு ஒண்ணா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்த ஆர்டர் எல்லாத்துக்கும் பிரேமாவே போக ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் எங்க ஊர் மக்கள் பிரேமாவை அவ்ளோ சீக்கிரத்துல ஏத்துக்கல. பொம்பளை போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க என விக்னேஷ் ஆதங்கத்துடன் நிறுத்த புன்னகையுடன் தொடர்கிறார் பிரேமா. ஆமாங்க, நான் கேமராவை எடுத்துட்டு போனாலே ஊர்க்காரங்க கேலியாதான் பேசுவாங்க. வீட்ல என் 2 பிள்ளைங்களும் பசியோட உட்கார்ந்துருக்குமே அப்படிங்கிற மனவேதனை என்ன தொடர்ந்து போராட வச்சது. புது பொண்ணு புது மாப்பிளைய படம் பிடிக்க போனாலே கை கிடுகிடுன்னு நடுங்கும். ஆனாலும் எனக்குள்ள இருந்த வைராகியம் தான் அந்த பயத்தை போக்கி இயங்க வச்சது. ஒரு சமயம் இவரோட பக்கத்து ஊருக்கு போகும்போது பஸ்ல அவரை முதல்ல ஏத்திட்டு நான் ஏறதுக்குள்ள பஸ் கிளம்பிடுச்சு. அன்னைக்கு அவர் ரொம்ப தவிச்சு போயிட்டாரு. அப்போ தெரிஞ்ச ஒருத்தர் பைக் கொடுத்து கத்துக்க சொன்னாங்க. நான் பைக் பழகிறத பார்த்து திரும்பவும் ஊர்ல கேலி பேசினாங்க. அவங்களுக்கு பயந்துட்டு ராத்திரி 12 மணிக்கு மேலதான் ஓட்டி பழகினேன். இப்போ பார்வை போனதுக்கு அப்புறம் வீட்லயே முடங்கி கிடந்த என்னோட வீட்டுக்காரரு பைக்ல ஏன் பின்னாடி உட்கார்ந்து சந்தோஷமா வர ஆரம்பிச்சிருக்காரு என்கிறார் மகிழ்ச்சியான குரலில். பிரேமா மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் தவம் செஞ்சிருக்கணும். என் சூழலை புரிஞ்சுக்கிட்டு என் தொழிலையும் கத்துக்கிட்டு 2 பிள்ளைங்களோட என்னையும் பத்திரமா பாத்துக்கிறாங்க. என் கண்ணா அவங்க இருக்கிறதால இந்த உலகத்தை என்னால எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்க முடியும் என மனைவியின் கைகளை நேசத்துடன் பற்றுகிறார் விக்னேஷ். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.